இளையோருக்கு அறிவுரை. இளம் கண்காணிப்பாளரான புனித தீமோத்தேயுவுக்கு பவுல் இன்று இளையோருக்கான அறிவுரையை சொல்கின்றார். அப்படி இளையோருக்கான அறிவுரையை சொல்லும் பொழுது 5 விஷயங்களை தீமோத்தேயு தனது கவனத்தில் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்கின்றார். இந்த 5ம் ஒரு கரத்தில் உள்ள 5 விரலுக்கு சமமானவை. விரல் இல்லை என்று கேட்டால் எந்த வேலையும் செய்ய முடியாது. அதே போல ஒரு இளைஞன் இந்த 5 நல்ல விஷயங்களையும் கொண்டிருக்க வேண்டும் என்று பவுல் இன்று அறிவுரை கூறுகின்றார். அவை என்ன தெரியுமா? முதலாவது, பேச்சு. ஒரு இளைஞனின் பேச்சு கண்டதையும் பேசுவதாக இருக்கக்கூடாது, ஏனோதானோ என்ற பேச்சாக இருக்கக்கூடாது. மாறாக ரிஃபைன்டு டாக் என்று சொல்வார்கள் அல்லவா, மேன்மை பொருந்திய பேச்சாக இருக்க வேண்டும். அப்பொழுது ஒரு இளைஞன் மற்றவர்களிடையே ஒரு மதிப்பை பெறுவார். இரண்டாவதாக, நடத்தை. பெரும்பாலும் இளைஞர்களின் நடத்தை அவ்வளவு பாராட்டத்தக்கதாக இருக்காது, விளையாட்டுத்தனமானதாகத்தான் பெரும்பாலும் இருக்கும். ஆனால் மேன்மை பொருந்திய நடத்தையோடு ஒரு இளைஞன் நடந்து கொள்ளும் பொழுது அவர் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுவார். மூன்றாவது, அன்பு. இளைஞர்கள் அன்பு செய்யாதவர்கள் அல்ல, செய்வார்கள். ஆனால் அவ்வளவாக காட்ட மாட்டார்கள். அதற்கு மாறாக ஒரு இளைஞர் அன்பை கொட்டி தீர்க்கும் பொழுது அவரை எல்லோருமே ஏற்றுக்கொள்வார்கள். வாழ்க்கை துணை மட்டுமல்ல, எல்லோருமே ஏற்றுக்கொள்வார்கள். நான்காவதாக, நம்பிக்கை. பொதுவாகவே இளைஞர்களும் தன்னம்பிக்கை என்பது மிக அதிகமாக இருக்கும். ஆனால் கடவுள் நம்பிக்கை என்று வருகின்ற பொழுது சற்று குறைவாக இருக்கும். அப்படி இல்லாமல் தன்னம்பிக்கையும் கடவுள் நம்பிக்கையும் எந்த இளைஞரிடம் இருக்கிறதோ அவரை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஐந்தாவதாக, தூய்மை. இளையோர்கள் பெரும்பாலும் தூய்மையை அவ்வளவாக கடைபிடிக்காதவர்கள். அது உடல் தூய்மையானாலும் சரி, மன தூய்மையானாலும் சரி. ஆனால் இந்த இரண்டையும் எந்த இளைஞர் கடைபிடிக்கிறாரோ அவர் கடவுளுக்கு உகந்த பிள்ளையாக இருக்கிறார் என்பது தெள்ளத் தெளிவு. இந்த 5 காரணங்களை 5 விரல்களை போன்று யார் யார் எந்த இளைஞரெல்லாம் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் சமுதாயத்தால் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள், கடவுளாலும் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். இளைஞர்களே, பவுல் சொல்லும் இந்த அறிவுரையை ஏற்று அதன்படி நடக்க கற்றுக்கொள்ளுங்கள்.